வெள்ளம் ஏழ்மை விவகாரங்களை தீர்ப்பதில் தாமதம் இருக்காது. பிரதமர் அன்வார் திட்டவட்டம். பத்துமலை திருத்தலத்தில் தைப்பூச விழா, 1,00,000 பக்தர்களுக்கு அன்னதானம் ஏற்பாடு. நடராஜா அறிவிப்பு. பயணிகளை பரிசோதிப்பதற்கு குடிநுழைவுத்துறை செயற்கை நுண்ணறிவு AI முறையை பயன்படுத்தும். மலேசியாவிலிருந்து கடத்திச் செல்லப்பட்ட அழிந்து வரும் 379 விலங்குகள் பெங்களூருவில் பறிமுதல். பொற்கொள்ளர்களுக்கு தட்டுப்பாடு, நகைத்தொழில் எதிர்காலம் கேள்விக்குறி. போதுமான வறுமையை துடைத்தொழிப்பது மற்றும் வெள்ளத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை செயல்படுத்துவது உட்பட மக்களுக்கான அனைத்து திட்டங்களும் விரைவுபடுத்தப்பட வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார். இப்பிரச்சினைகளுக்கு தாமதமின்றி உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கலந்துரையாடல்களில் அவை அனைத்தையும் நாம் மறுபரிசீலிக்க வேண்டும் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். வெள்ளம் உயிர்களை கொன்று சொத்துக்களை அளிக்கிறது என்றால் வெள்ள தடுப்பு திட்டத்தை முடிக்க 6 ஆண்டுகள் வரை காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. இவற்றை அனைத்து தலைமைச் செயலாளர்களும் கவனிக்க முடியும் என அன்வார் கூறினார். உதாரணத்திற்கு கிளந்தானில் ரந்தாவ் பஞ்சாங் வெள்ள தடுப்பு திட்டத்தின் முதல் கட்டம் நிறைவடைந்துள்ளது. ஆனால் 2ஆம் கட்ட திட்டம் 2026ஆம் ஆண்டிலும் 3ஆம் கட்ட திட்டம் 2029ஆம் ஆண்டிலும் தொடங்குவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதன் பொருள் வெள்ள தடுப்பு திட்டத்தை முடிக்க ரந்தாவ் பஞ்சாங் மக்கள் 15 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும் என்பதாகும் என பிரதமர் துறையில் நடைபெற்ற மாதாந்திர கூட்டத்தில் உரையாற்றிய போது அன்வார் இதனை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் துணை பிரதமர் டத்தோஸ்ரீ அமர் ஜயிட் அமிடி மற்றும் அரசாங்க தலைமைச் செயலாளர் தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கர் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இவ்வருடம் பிப்ரவரி மாதம் 11ஆம் திகதி பத்துமலை திருத்தலத்தில் தைப்பூச திருவிழாவிற்கு மிக விமரிசையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா தெரிவித்துள்ளார். இவ்விழாவின் போது இவ்வருடம் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைமையில் 1,00,000 பக்தர்களுக்கு வாழை இலையிலான அன்னதானம் வழங்கப்படும் எனவும் அவர் கூறினார். இவ்வாண்டு 1,00,000 மக்களுக்கு 1,00,000 நம்முடைய இந்து பெருமக்களுக்கு ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானம் அன்னதானம் வழங்கவிருக்கின்றது. நாம் கொடுக்கின்ற அன்னதானம் எங்கே என்றால் மண்டபத்திலே கொடுக்க போகின்றோம். அவர்கள் எல்லோரும் உட்கார வைத்து அவர்களுக்கு இது மாதிரி பாக்கெட்டில் கொடுக்கறதில்ல, அவர்களுக்கு நல்ல அன்னதானத்தை வழங்க வேண்டும் என்று நாம் முடிவு செய்திருக்கின்றோம். எங்களிடம் யாரும் பணம் கொடுக்க வேணாம், பணத்தை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. பொருள்களை கொடுக்க விரும்புகின்றவர்கள் அவர்களை கொண்டு வந்து அந்த மண்டபத்திலே பொருள்களை இழக்கலாம். இந்த அன்னதானத்திற்கு எந்தவித பணமும் பக்தர்களிடம் வசூலிக்கப்படாது என்று கூறினார் தான்ஸ்ரீ. ஆனால் விருப்பம் உள்ளவர்கள் சமையலுக்குரிய பொருட்களை ஆலய நிர்வாகத்திடம் ஒப்படைக்கலாம் என குறிப்பிட்டார். இதனிடையே 2025ஆம் ஆண்டின் தைப்பூசத்திற்கு வருகை புரியும் பக்தர்களுக்கு பல வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாக முன்தினம் முருகப்பெருமானுக்கு நடைபெற்ற பன்னீர் அபிஷேக விழாவிற்கு பின் ஊடகவியலாளர்களிடம் பேசிய தான்ஸ்ரீ இந்த தகவலை வெளியிட்டார். AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் பயணிகள் பரிசோதனை முறையை பயன்படுத்துவதற்கான இறுதி கட்டத்தில் குடிநுழைவுத்துறை உள்ளது. மேம்பட்ட பயணிகள் ஸ்கிரீனிங் சிஸ்டம் என்பது மலேசியா செல்லும் விமானத்தில் ஏறும் முன் பயணிகளை திரையிட AI உடன் பொருத்தப்பட்ட ஒரு மின்னணு தரவு பரிமாற்ற அமைப்பாகும். விமானத்தில் பயணிப்பவர்கள், பணியாளர்கள் மற்றும் பணியாளர்கள் அல்லாதவர்கள் பற்றிய தகவல்களை விமான நிறுவனங்கள் எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று சுங்கத்துறை தலைமை இயக்குநர் டத்து ஜக்காரியா ஷாபான் தெரிவித்துள்ளார். பயணிகளை முன்கூட்டியே பரிசோதனை இடுவதே மேம்பட்ட பயணிகள் ஸ்கிரீனிங் சிஸ்டமின் செயல்பாடு என்றாலும் மலேசியாவுக்குள் நுழையும் இடங்களில் எதிர் அமைப்பை அகற்ற இந்த அமைப்பு உதவும் என்று அவர் கூறினார். CCTV அமைப்புகளை முகப்பிடங்களில் ஆடியோ மற்றும் வீடியோவை பதிவு செய்ய மேம்படுத்துவதற்கான இறுதி கட்டத்திலும் குடிநுழைவுத்துறை உள்ளது. CCTV அமைப்பில் முக அங்கீகாரம் மற்றும் நடத்தை பகுப்பாய்வு போன்ற AI அம்சங்களை ஒருங்கிணைப்பதை நாங்கள் பரிசீலிப்போம்.
இது எதிர் அமைப்பை கட்டுப்படுத்த உதவும் என ஜக்காரியா விவரித்தார். மேலும் குடியேறிகளை நாட்டிற்குள் கடத்துவதில் ஈடுபடும் கும்பல்களுக்கு எதிராக போலீஸ் மற்றும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்துடன் இணைந்து குடிநுழைவுத்துறை தொடர்ந்து செயல்படும். கடந்த ஆண்டு அக்டோபர் வரை 47 கும்பல்களை முறியடித்து 1285 பேரை கைது செய்துள்ளோம் என ஜக்காரியா தெரிவித்தார். மலேசியாவிலிருந்து இந்தியாவின் பெங்களூருக்கு கடத்திச் செல்லப்பட்ட அழிந்து வரும் 379 விலங்குகளை இந்திய விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் பாத்திக் ஏர் மலேசியா கெம்பகுவாடா அனைத்துலக விமான நிலையத்தில் ஞாயிற்றுக்கிழமை இரவு 10:20 மணிக்கு வந்திறங்கிய போது ஒரு பயணியின் லக்கேஜை சோதனையிட்டதில் அந்த விலங்குகள் கண்டுபிடிக்கப்பட்டன. பச்சை பச்சோந்திகள், பேக்மென் தவளைகள், ஆப்பிரிக்க ஆமைகள் மற்றும் ஒரு ராட்சச கெக்கோ உள்ளிட்ட விலங்குகளை பறிமுதல் செய்யப்பட்டவையாகும். பெரும்பாலும் மிகச்சிறிய உடலமைப்பை கொண்ட அந்த விலங்குகள் துணிமணிகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன. ஒரே பெட்டிக்குள் அடைக்கும் அளவுக்கு அவை மிகவும் இறுக்கமாக அடுக்கி வைக்கப்பட்டதில் 8 தவளைகள் மூச்சு திணறியே இறந்துள்ளன. கைப்பற்றப்பட்ட விலங்குகள் விரைவிலேயே மலேசியாவுக்கு திருப்பி அனுப்பப்படும் என அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்திய நாட்டவரான அந்த கடத்தல்காரர் மீது வனவிலங்கு சட்டம் மற்றும் சுங்க சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கமாக ஆசிய நாடுகளிலிருந்து சென்னை வழியாகத்தான் இந்தியாவுக்கு காட்டு விலங்குகள் கடத்தப்பட்டு வந்தன. ஆனால் அதிகாரிகளின் கண்களில் மண்ணை தூவும் நோக்கில் அண்மைய காலமாக பெங்களூருக்கு அது இடம் மாறியுள்ளதாக தெரிகிறது. கோலாலம்பூரில் குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட சோதனையில் 3 கைதானதை அடுத்து போலி பயண பத்திரங்களை தயாரிப்பதில் கில்லாடியான கும்பல் ஒன்று முறியடிக்கப்பட்டிருக்கிறது. 3 வாரங்களாக உளவு பார்த்து கடந்த திங்களன்று அந்த அதிரடி சோதனையில் இறங்கியதாக குடிநுழைவுத்துறையின் இயக்குநர் முகமது அசாஃபி யூசுப் தெரிவித்தார். அந்த கும்பலின் மூளையாக செயல்பட்ட 36 வயது பாகிஸ்தானிய ஆடவன், அவனது 27 வயது காதலியின் உறவுக்காரரான 16 வயது பெண் ஆகியோரை கைதானவர்கள் அவர். தற்காலிக வேலை பர்மிட், குடிநுழைவுத்துறையின் பாதுகாப்பு ஸ்டாம்ப், வட்டார நாடுகளுக்கான விமான டிக்கெட் என குடிநுழைவுத்துறையின் பல்வேறு ஆவணங்களை அந்த கும்பல் போலியாக தயாரித்து வந்துள்ளது. மலேசியாவில் அனுமதிக்கப்பட்ட காலத்தை விட நீண்ட நாள் தங்கியிருப்போர் மற்றும் கள்ள குடியேறிகளே அந்த கும்பலின் முதன்மை குறியாகும். அவர்களிடத்தில் போலி பாதுகாப்பு ஸ்டாம்பை தலா 350 ரிங்கிட்டுக்கு விற்று 150 ரிங்கிட் லாபம் பார்த்து வந்துள்ளனர். பிலிப்பைன்ஸ், பாகிஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் போலி கடப்பிதழ்கள், போலி விமான டிக்கெட்டுகள் போன்றவற்றையும் பறிமுதல் செய்யப்பட்டன. குடிநுழைவு சட்டம் மற்றும் கடப்பிதழ் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட ஏதுவாக சந்தேக நபர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். GM Indians பெருமையுடன் வழங்கும் க்ளூவாங் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 1 5 ஜனவரி வரை ஏயான் பிக் க்ளூவாங் ஜோஹரில் சூப்பர் சேல், சூப்பர் டிஸ்கவுண்ட். நீங்கள் கொண்டாடி மகிழ ஷாப்பிங் திருவிழா, பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். கொடிக்கட்டி பறந்த மலேசியாவின் தங்க வியாபார தொழில் அந்திம காலத்தை நோக்கி சென்று விடுமோ என்ற ஐயம் எழுந்துள்ளது. ஒவ்வொரு 4 நகை கடைகளுக்கும் ஒரு பொற்கொள்ளர் என்ற சமசீரற்ற நிலை நிலவுவதே இதற்கு காரணமாகும். இதையடுத்து இந்த கைவினைப் பொருளின் எதிர்காலத்தை உறுதி செய்யவும், உலக சந்தையில் நாட்டின் போட்டித்தன்மையை தக்க வைக்கவும் பொற்கொள்ளர் தொழிலில் டிவேட் எனப்படும் தொழில்நுட்ப மற்றும் தொழிற்கல்வி பயிற்சியை அமல்படுத்த பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தங்க கைவினைஞர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதால் அந்த டிவேட் பயிற்சிகள் அவசியமாவதாக மலேசிய பொற்கொள்ளர்கள் மற்றும் நகை வியாபாரிகள் சம்மேளனத்தின் தலைவர் டத்தோச்சியா ஒக்யூ கூறியிருக்கின்றார். இவ்வேளையில் மலேசிய இந்திய பொற்கொள்ளர் மற்றும் நகை வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் டத்தோ ரசூல் அப்துல் ரசாக் கூறுகையில், திறமையை தக்க வைப்பதே முக்கிய சவாலாக இருக்கும் என தெரிவித்தார். டிபெட்டில் இதுபோன்ற பயிற்சியை அறிமுகப்படுத்துவது வரவேற்கத்தக்கது என்றாலும் பட்டதாரிகள் தங்களது படிப்பை முடித்தவுடன் நாட்டை விட்டு வெளியேறாமல் இருப்பதை உறுதி செய்ய இன்னும் பலவற்றை செய்ய வேண்டும் என அவர் கூறினார். பல ஆண்டுகளுக்கு முன்பே நாம் பொற்கொள்ளர் வகுப்புகளை கொண்டிருந்தோம். ஆனால் அவர்களில் எத்தனை பேர் நாட்டில் இருக்கின்றனர் என ரசூல் கேள்வி எழுப்பினார். பொதுவாக நகைக்கடைக்காரர்களுக்கான சம்பளம் 1500 ரிங்கிட்டிலிருந்து தொடங்கும்.
அவர்கள் வேலையில் பயிற்சி பெறுவதால் அவர்களின் திறன் முன்னேற்றத்திற்கேற்ப இந்த தொகை அதிகரிக்கும். ஆனால் டிவேட் பட்டதாரிகளுக்கு தொடக்க சம்பளமாக 2500 ரிங்கிட்டிலிருந்து 4000 ரிங்கிட் வரை வழங்க வேண்டும் என்ற பரிந்துரை தங்கத் தொழிலுக்கு சரிவராது. காரணம், மேலாளர் நிலையிலான ஊழியர்களுக்கு 3000 ரிங்கிட் தான் சம்பளம் என த ஸ்டாரிடம் அவர் கூறினார். GM இந்தியன்ஸ் பெருமையுடன் வழங்கும் க்ளூவாங் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 1 ஜனவரி வரை ஏயான் பீக் க்ளூவாங் ஜோஹரில் சூப்பர் சேல் சூப்பர் டிஸ்கவுண்ட். நீங்கள் கொண்டாடி மகிழ ஷாப்பிங் திருவிழா. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்பிற்கு சொந்தமான லாஸ் வேகாஸ் ஹோட்டலுக்கு வெளியே டெஸ்லா சைபர் ட்ரக் என்ற மின்சார ட்ரக்கை வெடிக்கச் செய்த அமெரிக்காவின் சிறப்பு படையைச் சேர்ந்த நபர் பிறகு தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. சம்பந்தப்பட்ட சந்தேக நபர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதற்கான காரணம் மற்றும் நோக்கம் இன்னும் அறியப்படவில்லை. எலிட் பெரட் ஹிஜாவ் குழுவின் உறுப்பினரான 37 வயது மேத்யூ லிவர்ஸ்பர்கர் தாம் எடுத்த வாடகை வாகனத்தில் தற்கொலை செய்து கொண்டார் என அதிகாரிகள் தெரிவித்தனர். வாகனத்தில் எண்ணெய் கலன் மற்றும் வானவெடி இருப்பது கண்டறியப்பட்டதோடு பின்னர் அது தீப்பிடித்து வெடித்தது. அடையாளம் தெரியாத அளவுக்கு லிவர்ஸ்பர்கரின் உடல் கருகி சிதைந்திருந்தது. அந்த வாகனத்தில் அவர் மட்டுமே இருந்ததாக லாஸ் வேகாஸ் போலீஸ் அதிகாரி கெவின் மெக்ஹாலில் தெரிவித்தார். லிவர்ஸ்பர்கரின் ராணுவ பாஸ், கடப்பிதழ் மற்றும் கிரெடிட் கார்டு மூலம் அவரது உடல் அடையாளம் காணப்பட்டதோடு தலை மற்றும் காலில் துப்பாக்கிச் சுட்டு காயம் காணப்பட்டதாக லாஸ் வேகாஸில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் கெவின் மெக்ஹாலில் கூறினார். அந்நபர் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டதற்கான காரணம் தெரியவில்லை என FBI உளவு அதிகாரி ஸ்பென்சர் எவன்ஸ் தெரிவித்தார். இதனிடையே திங்கட்கிழமையன்று லிவர்ஸ்பர்கர் 2 துப்பாக்கிகளை வாங்கியதாகவும் அவை அந்த வாகனத்தில் காணப்பட்டதாகவும் விசாரணை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மலேசியாவில் முதல் முறையாக என்ரிகோஸ் நிறுவனம் மாட்டுப் பொங்கல் விழாவை பெரிதளவில் கொண்டாடவிருக்கின்றது. கிராம சூழலுடன் மாட்டு வண்டி கண்காட்சி, பாரம்பரிய விளையாட்டுகள், ஜல்லிக்கட்டு கண்காட்சி உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன. இந்த சிறப்பான விழாவில் கலந்து கொண்டு பொங்கல் திருநாளை அனுபவிக்க உங்கள் அனைவரையும் என்ரிகோஸ் அழைக்கிறது. இந்த விழாவில் கலந்து கொள்ள www.enrico.com.my என்ற அகப்பக்கத்தை நாடுங்கள் அல்லது 01255222845 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். இங்கிலாந்தின் தெற்கே ஆக்ஸ்போர்ட்ஷயர் எனுமிடத்தில் உள்ள ஒரு குவாரியில் ஜுராசிக் காலத்து டைனோசர்களின் நூற்றுக்கணக்கான கால் தடங்களை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இது வேட்டையாடும் மெகசலோரஸ் போன்ற ராட்சச டைனோசர்கள் ஒரு நெடுஞ்சாலை போன்ற பெரிய பாதையில் நகர்ந்திருப்பதை காட்டுகிறது. டுவாஸ்க் பண்ணை குவாரியில் தோண்டியதில் அத்தகைய 5 விரிவான பாதைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவற்றில் ஒன்று 150 மீட்டருக்கும் அதிகமான நீளம் கொண்டது என ஆக்ஸ்போர்ட் மற்றும் பர்மிங்ஹாம் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர். 4 தடங்கள் பிரம்மாண்டமான நீண்ட கழுத்து கொண்ட சோரோபாட்ஸ் எனப்படும் தாவர வகை டைனோசர்களால் உருவாக்கப்பட்டவை. 5வது பாதையானது மாமிச உண்ணியான தெரோபாட் மெகசோலரஸ் டைனோசரால் உருவாக்கப்பட்டது. இது நகங்களுடன் தனித்துவமான 3 கால் விரல்களை கொண்டதாகும். சுமார் 166 மில்லியன் ஆண்டுகள் பழமையான மாமிச உண்ணி மற்றும் தாவர வகை டைனோசர்களின் அந்த கால் தடங்கள் ஒரு கட்டத்தில் ஒன்றை ஒன்று கடக்கின்றன. இதன் மூலம் 2 வகையான டைனோசர்களும் எவ்வாறு தொடர்பு கொள்கின்றன என்பது பற்றிய கேள்விகளை எழுப்புவதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறினர். 1824ஆம் ஆண்டில் விஞ்ஞான ரீதியாக பெயரிடப்பட்ட மற்றும் விவரிக்கப்பட்ட முதல் டைனோசர் இந்த மெகசலோரஸ் ஆகும். கடந்த 200 ஆண்டு கால டைனோசர் அறிவியல் மற்றும் அதன் மீதான பொது மக்களின் ஆர்வத்தை தூண்டிய பெருமையும் அதனை சாரும். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.